நடுவானில் நேருக்கு நேராக மோதவிருந்த இரு பயணிகள் விமானம். கீழே இருந்து பார்த்து அலறிய மக்கள். ஒரே செகண்டில் நடந்த அதிசயம். விமான வரலாற்றில் முதல் அதிர்ஷ்டம் பதிவு. விடுதலை புலிகளின் தலைவரின் மகள் துவாரகா மனைவி மதிவதனி உயிரிழந்த சம்பவத்தை நேரடியாக கண்டவர் அதிர்ச்சி சாட்சி. சுவிட்சர்லாந்தில் விடுதலை புலிகளின் தலைவருக்கு வீரவணக்க நிகழ்வு. கடுமையான எதிர்ப்புகளும் வெளியிடப்பட்டதாக தகவல். புலத்தில் பேசுபொருளாகும் விடயம். புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதத்தில் துப்புரவுக்கு சென்ற பணியாளர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உள்ளே கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உடல். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த சரிகமபா பாடகர்கள். இன்று இரவு பாரிய இசை நிகழ்ச்சி. வெளியானது முழு விவரம். திடீரென்று யாழுக்கு வந்திறங்கிய பிரதமர் கரணி அமரசூரிய. கல்வி சீர்திருத்தத்தில் கடும் அக்கறை. வெளியான முழு விவரம். யாழ் செம்மணியில் நேற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள். கிண்ட குறையாமல் தொடரும் அவலங்கள். மொத்தம் 126 உடலங்கள். வெளிநாடு சென்று சாதித்த மலையக இளைஞன். ஸ்ரீலங்காவின் மானத்தை காப்பாற்றியதாக வைரலான பதிவு. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே. பிரபாகரன் உயிரிழந்தது 2009 மே 17 என தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் பிரிவின் முன்னாள் பொறுப்பாளர் தயாமுகன் தெரிவித்தார். தென்னிந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன் பொழுது மேலும் கருத்து தெரிவித்த அவர், தமிழீழ போர் நடந்து கொண்டிருந்த போது தலைவரின் மூத்த மகன் சார்ல்ஸ் 2009 ஆண்டு மே மாதம் 16 அதிகாலை வீரச்சாவை அடைந்தார். அதற்கு முன்னர் துவாரகா படுகொலை செய்யப்பட்டதாக எமக்கு தகவல் கிடைத்தது. மேலும் அவர் மே 13 உயிரிழந்ததாகவும் அங்கு இருந்த போராளிகளின் மூலமாக இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டது. மேலும் எமது இயக்கத்துக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி எப்போதும் அறிவிக்கப்பட்ட செய்தியாகவே இருக்கும். அதை மாற்றி அமைக்கின்ற ஆய்வு செய்கின்ற எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதே சமயம் துவாரகாவின் மரணம் என்பது சார்ல்ஸ் அவர்களுக்கு முன்பு நடந்ததால் அவரின் வித்துடல் எடுத்து விதைத்ததாக நாங்கள் அறிகின்றோம். உதாரணமாக பிரிகேடியர் சொர்ணத்தின் மூத்த மகள் வீரச்சாவடைந்த சண்டையில் துவாரகாவும் காயமுற்று 2009 மே 13 உயிரிழந்ததாக நமக்கு செய்தி கிடைத்தது. அதே நேரம் தலைவரின் மனைவி மதிவதனி கொத்துக்குண்டு வீச்சில் படுகாயமுற்ற பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின் போர் தீவிரமடைந்தது. ஸ்ரீலங்கா இராணுவ படை சுற்றி வளைத்த பொழுது எமது தலைவர் தன்னுடைய கைத்துப்பாக்கியால் சுட்டு உயிர் மாய்த்து கொண்டதாக எமக்கு செய்திகள் கிடைக்கப்பெற்றது என அவர் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சுவிட்சர்லாந்தில் வீரவணக்க நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்துக்காகவும் இறுதி வரை போராடி 2009 ஆண்டு மே மாதம் 18 நந்திக்கடலோரம் விடுதலை புலிகளின் தலைவர் தன்னுயிரை ஆகுதியாக்கினார். இதன் பொழுது பல புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினர். நிகழ்வின் பொழுது மண்டபத்துக்கு வெளியில் சிலர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து தொடருந்திலிருந்து கைவிடப்பட்ட நிலையில் பல நாட்கள் பழமையானதாக நம்பப்படும் சிசுவின் உடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடருந்தின் கழிவறையை சுத்தம் செய்யும் போது துப்புரவு பணியாளர் ஒருவரால் குறித்த சிசுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்பொழுது துப்புரவு பணியாளர் தெமட்டகுட காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த உடலத்தை பார்வையிட்ட காவல்துறையினர் கொழும்பு மேலதிக நீதிவான் கசுன் கஞ்சன திசாநாயக்கவிடம் உண்மைகளை முன்வைத்தனர். காவல்துறையினரால் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிவான் சிசுவின் எச்சங்களை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். வானில் நடைபெறவிருந்த பயங்கரமான விமான விபத்து தவிர்க்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. கட்டார் விமானம் ஒன்று லண்டன் ஹீத்ரோவில் தரையிறங்க முயன்ற போது அதே நேரம் பிரிட்டிஷ் விமானம் ஒன்று லண்டன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. இந்த இரண்டு விமானங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதவிருந்த நிலையில் ஒரு சில நொடிகளில் குறித்த மோதல் நிலை தவிர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு விமானங்களிலும் கிட்டத்தட்ட 230க்கும் அதிகமான பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக இந்த இரண்டு விமானங்களும் ஒன்றோடொன்று மோதும் நிலை ஏற்படவிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் விமான முனையத்தின் இயக்குநர்களுக்கிடையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு பெற்றுவதற்காக சீத்தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப பாடகர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர்.
இன்று நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினூடாக இவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளனர். சீத்தமிழ் தொகுப்பாளினி அர்ச்சனாவுடன் சரிகமபா லிட்டில் சாம்ஸ் பாடகர்கள் பங்கேற்கும் இசை நிகழ்ச்சி இன்று மாலை யாழ்ப்பாணம் அரியாலை சனசமூக நிலைய மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சரிகமபா லிட்டில் சாம்ஸ் பாடகர்களான திவினேஷ், புவனேஷ் உள்ளிட்ட பல பாடகர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலைத்திட்டத்தின் 8வது அமர்வு வடக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. குறித்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலான தெளிவூட்டல் கலந்துரையாடல் பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. இலங்கை கல்வி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண செயலாளரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் சந்திரசேகர், கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக்கு கழுபோப, வடக்கின் பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் செயலாளர் பட்ரிக் டிரங்சன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், கல்வி புலம்சார் அதிகாரிகள், புத்திஜீவிகள் என பலரின் பிரசன்னத்தோடு இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு முதல் நாட்டின் கல்வி முறையில், குறிப்பாக பாடசாலை கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வரும் முகமாக கல்வி சமூகத்தின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் நடைபெறும் கலந்துரையாடல்களின் ஒரு அங்கமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்து நேற்றைய தினம் 2 சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதே நேரம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் நேற்று 5 முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனித புதைகுழிகளில் அகழ்ப்பு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக 37 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை 126 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தாய்லாந்து ஓபன் தடகள போட்டி 2025 இலங்கையின் பிபக்ஷன் 5000 மீட்டரில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் தாய்லாந்து ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் 2025 போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த பிபக்ஷன் ஆண்கள் 5000 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்று மிகப்பெரும் சாதனையை பதிவு செய்துள்ளார். இது அவருக்கான 2வது பதக்கமாகும். ஏற்கனவே இவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கம் வென்று இலங்கையின் மானத்தை காப்பாற்றினார். தொடர்ந்து பதக்கங்களை வெற்றி கொண்டு வரும் பக்ஷனின் இந்த சாதனை இலங்கை தடகள அணிக்கான பெருமையை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நடுவானில் நேருக்கு நேராக மோதவிருந்த 2 பயணிகள் விமானம். கீழே இருந்து பார்த்து அலறிய மக்கள். ஒரே செகண்டில் நடந்த அதிசயம். விமான வரலாற்றில் முதல் அதிர்ஷ்டம் பதிவு. விடுதலை புலிகளின் தலைவரின் மகள் துவாரகா மனைவி மதிவதனி உயிரிழந்த சம்பவத்தை நேரடியாக கண்டவர் அதிர்ச்சி சாட்சி. சுவிட்சர்லாந்தில் விடுதலை புலிகளின் தலைவருக்கு வீரவணக்க நிகழ்வு. கடுமையான எதிர்ப்புகளும் வெளியிடப்பட்டதாக தகவல். புலத்தில் பேசுபொருளாகும் விடயம். புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதத்தில் துப்புரவுக்கு சென்ற பணியாளர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உள்ளே கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உடல். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த சரிகமபா பாடகர்கள். இன்று இரவு பாரிய இசை நிகழ்ச்சி. வெளியானது முழு விவரம். திடீரென்று யாழுக்கு வந்திறங்கிய பிரதமர் கரணி அமரசூரிய. கல்வி சீர்திருத்தத்தில் கடும் அக்கறை. வெளியான முழு விவரம். யாழ் செம்மணியில் நேற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள். கிண்ட குறையாமல் தொடரும் அவலங்கள். மொத்தம் 126 உடலங்கள். வெளிநாடு சென்று சாதித்த மலையக இளைஞன். ஸ்ரீலங்காவின் மானத்தை காப்பாற்றியதாக வைரலான பதிவு.